இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டும் நினைத்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ள நிறைவேறுன்னே சொல்லலாம். முருகனுடைய அருளால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகட்டுங்க. இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் எப்போது நடக்க இருக்கு, இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கும்போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போயாவது பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதை உங்களுடைய வயதில் எந்த சிறு வயதில் பார்த்தீங்கன்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வானியலில் நிகழக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணமும் இந்த சந்திர கிரகணமும். இதில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நிகழுங்க இந்த கிரகணங்கள். ஜோதிட ரீதியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சூரியனோ சந்திரனோ ராகுவோடும் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் தான் கிரகணம் தோன்றும். இதில் சூரியன் சந்திரனே ராகுவோடு இணைந்திருந்தால் சூரிய கிரகணமும், சந்திரனோடு கேதுவோடு சூரியன் இணைந்தால் சந்திர கிரகணமும் தோன்றுன்னு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்த சொன்ன ஒரு விஷயந்தாங்க. அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு சூரியன் வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்குது. கும்பராசியில் தற்போது ராகு பகவான் சஞ்சாரத்தில் இருக்கிறாரு. சந்திரனோ அதே நாளில் கும்பத்தில் இணையுது. எனவே இந்த நாளில் கிரகணம் தோன்றுது. பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் பிற்பகல் 3:26 தொடங்கி மாலை 7:57 வரை கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகண காலத்தில் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சில கோவில்களில் பூஜை முறைகளை மாற்றம் கூட செய்திருப்பாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் வெளியே இருக்குன்னா, ஜோதிட அடிப்படையில் கிரகணங்கள் ரொம்ப முக்கியங்க. ஒருவருடைய ஜனன காலத்தை அடிப்படையாக கொண்டே ஜாதகத்தில் கணிப்பாங்க. எனவே ஜனன காலத்தில் கிரகணங்கள் இருந்தால் அவை ஜாதகத்துக்கு தெரியும்னு சொல்லலாம். அதற்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த சூரிய கிரகண நாளில் ராகுவோடு சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் 4 கிரகங்கள் இணையுங்க. வாக்கியன்படி சனியும் சேர்ந்தே தான் இருக்கும். எனவே இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அமைய போகுது. அதே வேளையில் நம்முடைய முன்னோர்கள் சில விதிவிலக்குகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் எல்லாம் நம்ம தேசத்தில் தெரியவில்லையோ அதற்கெல்லாம் நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியதில்லைன்னு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி பாதிப்பு நமக்கு எதுவும் இருக்காது. அதனால தான் பொதுவாக இந்த சூரிய கிரகண காலத்தில் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியாக. நமக்கு சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் அந்த வேளையில் நம்ம சூரியனை பார்த்தாலுமே நமக்கு ஆபத்து ஏற்படாதுங்க. இதையே நம்முடைய முன்னோர்களும் கடைபிடிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே நம்ம தேசத்தில் நம்ம பரிகாரங்களோ சிறப்பு பூஜைகளோ இந்த நாளில் செய்ய வேண்டியது இல்லைங்க. மேலும் அலைய நடையங்களும் அந்த வேலையில் சாத்தப்படுவதில்லை. எனவே பரிகாரம் பற்றிய இந்த நாளில் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். மேலும் இந்த கிரக சேர்க்கை என்பது வான்வெளியில் நிகழக்கூடிய உண்மை என்பதால் இறை வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கிரகணத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ சில இயற்கை சீற்றங்கள் அசம்பாவிதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அதனால் தவறாமல் எல்லோரும் காலபைரவரை இந்த நாளில் வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாளில் அமாவாசையாக இருப்பதாலும் முன்னோர் வழிபாடு கட்டாயம் செய்திடுங்க. பெரும்பாலும் இந்த நாளில் தான் மயான கொள்ளை நிகழ்த்துவாங்க. அனைத்து இடங்களையோ அவற்றில் கலந்து கொண்டு வழிபட்ட நாளும் அம்மனின் அருளால் அனைத்தும் நன்மையாக நடைபெறும். அடுத்த மாத தொடக்கத்தில் வரக்கூடிய சந்திர கிரகணம் நம் நாட்டில் தெரியும். அதற்கு பரிகாரங்கள் செய்யலாங்க. சூரிய கிரகணத்தின் போது மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்தை மனிதர்களுடைய உடல் ரீதியாகவோ சரிங்க உளவியல் ரீதியாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறோம். அந்த வகையில் சூரியன் ஒளி வீச்சு பூமி மீது பாதியாமல்
தடைப்படுகின்ற போது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்துடும். இதனால் நல்லதை விட கெட்டதல் அதிகம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு குளித்துவிட்டு புதிய ஆடைகளை மாற்றுவது பலரும் பின்பற்றுவீங்க. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு ஏற்படும் மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே இருக்க வலியுறுத்துவாங்க. கிரகணத்துக்கு முன்பு சமைக்கப்படக்கூடிய எந்த உணவையும் சில உபாதைகள் உருவாகணும் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இறைவனை மனதில் வழிபடக்கூடிய நேரமாக அமைய போகுது. மேலும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா, கிரகணத்தின் போது மக்கள் உணவு அருந்தாமல் நீர் குடிப்பதை தவிர்த்திடுங்க. கிரகணத்தின் போது பயணிப்பதை தவிர்த்திடுங்க. அதே போல் எந்த ஒரு புனிதமான செயல்களையும் செய்யாதீங்க. கிரகணத்தின் போது குடிநீரை பயன்படுத்தாதீங்க. நேரடியாக சூரிய கிரகணம் பார்வையிடாதீங்க. சமையல் செய்யக்கூடாது, நகம் கிள்ளக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்ம கிரகண நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு காலகாலமாக நம்ம கேட்டுட்டு வர விஷயந்தாங்க. இதில் கவனமாக எச்சரிக்கையாக சொல்லக்கூடியது கர்ப்பிணி பெண்களுக்கு தான். அதனால் கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் கண்டிப்பாக வெளியிலே போகாதீங்க. அப்படி சென்றால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமான பலரும் பார்த்திங்கன்னா நம்புறீங்க. கிரகணம் அன்றாட நிகழ்வுகளில் இருந்து மாறுபட்ட ஒரு வானிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழலில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. குறிப்பாக கதிர்வீச்சு அலைகள், வெப்பநிலை, வெளிச்சத்தில் மாற்றம் நிகழும். ஆன்மீகமாகவும் தத்துவ ரீதியாகவும் இந்த நாளில் நம்ம ஒரு மாற்றம் இருப்பதாக சொல்வோம். நம் முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இவை நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும்னு அறிவியல் ரீதியாக இன்னும் சொல்லலைன்னா கூட முழுமையான பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே உறுதியான ஆய்வுகள் இல்லைன்னாலும் கர்ப்பிணிகள் இத்தகைய ஆய்வுகளை செய்வது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்க. கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே சென்றால் கருக்கலைப்பு ஏற்படும், இல்லைன்னா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும்னு கருத்துக்களுக்கு அறிவியல் சான்றுகளும் இல்லை. இருந்தாலும் வெளியே செல்வதால் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆதாரங்களும் கிடையாதுங்க. கிரகண காலத்தில் அதிக வெப்பநிலையும் வெப்ப அலைகளும் சுற்றுச்சூழல் மாற்றமும் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கர்ப்பிணிகள் அவசியம் இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துடுங்க. இன்னொரு பக்கம் இதற்கு மனநிலை காரணமும் இருக்குது. உதாரணத்துக்கு கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே சென்றா இந்த நேரத்தில் ஏன் வெளியே வந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல பேச்சுக்கள் நிலம். அந்த பெண்ணுக்கு இது மன அழுத்தத்தையும் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துங்க. இது அவங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். சித்த மருத்துவத்தின்படி இதை பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. வெளி உலகில் ஏற்படும் மாற்றங்கள் மனித உடலில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. கிரகண காலத்தில் தண்ணீர் குடிப்பதாலோ உணவு சாப்பிடுவதாலோ கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றவங்களுக்கோ உடல்நல பாதிப்பை ஏற்படும்னு எந்தவித மருத்துவ அறிவியல் சான்றுகளும் இல்லை. கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் சமைத்தல் கூடாது. இந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதும் நல்லது. தண்ணீர் கூட பருகாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு வாங்க. கிரகணம் முடிந்த பின் எது வேண்டுமானாலும் செய்துக்கலாங்க. இது கர்ப்பிணிகள் அல்லங்க எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதான். குளிப்பதையும் விட கிரகணத்துக்கு பின் செய்வது நல்லது. எந்த ஒரு அலுவலகம் இல்லைன்னா முக்கிய வேலைகளாக இந்த நேரத்தில் செய்யாமல் தவிர்த்துக்க முயலுங்க. இந்த கருத்துக்களை கர்ப்பிணிகள் கவனத்தில் கொண்டு செயல்பட்டாலே பிறக்கப்போக குழந்தைகள் நல்லா இருக்கும். வெளியில் செல்வதால் கிரகண கதிர்கள் உடலில் செயல்பாடுகளை தாக்குன்னு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வேறு கண்களால் கிரகணத்தை பார்க்காதீங்க. கண்கள் பாதிப்படைந்து கண் பார்வை குறையக்கூடும். அதே போல் வேற்று கண்களால் கிரகணத்தை பார்க்கக்கூடாது. கிரகண நேரத்தில் உண்டால் உடலில் குளுக்கோஸ் அளவையும் நீச்சத்தையும் குறைக்கும். எனவே இந்த நேரத்தை உணவு எதுவும் கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த காலத்திலும் வழிபாடுகள், யாகங்கள், மந்திர ஜபம் போன்றவற்றை மத சடங்குகளில் மங்களகரமான பலனை தரும். மக்கள் மந்திரங்களை ஜபித்து வழிபடலாம். கிரகண நேரம் முடிந்தவுடனே புனித நீரால் வீட்டை சுத்தம் செய்துட்டு கங்கை தீர்த்தம் கலந்த நீரில் குளித்திடுங்க. கிரகண நேரத்தில் தூங்குவதில் பதில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். கிரகண நேரத்தில் வீட்டில் குளிப்பதற்காக வைத்துள்ள தண்ணீரில் தர்பை இல்லைன்னா துளசி இலைகளை போட்டு வச்சு கிரகணம் முடிந்தவுடன் குளித்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3 to 7 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரனை கடந்து செல்லக்கூடிய நிகழ்வனை சூரிய கிரகணம்னு சொல்லியிருக்கோம். இதன் காரணமாக பூமியில் சூரியனின் கதிர்கள் படுவது தடைப்படுங்க. பூமியினுடைய இருள் சூழ்ந்து போல தோன்றும். இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. சில குறிப்பிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் அமாவாசை தினமாக இருப்பதால்
இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துக்கு முன்னாடியே முன்னோர் வழிபாடை முடித்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.